Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 ஆயத்தொலை வடிவியல். இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டின் சாய்வு, இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டின் சாய்ஸ் அந்த சப்டைட்டில்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த மொத்த சப்டைட்டில்ஸ் இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரே ஒரு ப்ராக்டிகல் ப்ராப்ளம் இந்த வீடியோ நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதில் இந்த கோட்டின் சாயோட மொத்த துணை தலைப்பில் வந்த எல்லா ஃபார்முலாஸும் இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரே ப்ராப்ளம் ப்ராக்டிகல் ப்ராப்ளம் இதில் வரப்போகுது. எடுத்துக்காட்டு, கிழக்கு நிலச்சாலை மற்றும் குறுக்கு சாலையில் ஒரு வட்ட வடிவ தோட்டம் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்கு நிலச்சாலை, அதே மாதிரி குறுக்கு நிலச்சாலை. அதாவது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தான் அப்படி போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது கிழக்கு பஸ் ஸ்டாண்டு, இது குறுக்கு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு. ஓகேங்களா? குறுக்கு சாலை வந்து வடக்கு தெருவை டியிலும், அதாவது இந்த குறுக்கு சாலை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கிற பாயிண்ட் டியிலும், கிழக்கு சாலை வந்து ஈலும். ஸோ அப்போ கிழக்கு சாலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு சாலையை வந்து பார்த்தீங்கன்னா ஈங்கிற பாயிண்ட்லையும் சந்திக்கிறது. தோட்டத்திற்கு A3,10 என்ற புள்ளி ஏடி ஆனது தொடுகோடாக அமைகிறது. இந்த தோட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏடிங்கிற லைன் தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ இந்த டிங்கிற பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா தொடுகோடா அமைக்கிறது. இதெல்லாமே இந்த டயக்ராம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ படத்தை பயன்படுத்தி இந்த டயக்ராம் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். ஏங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்னரோட்டின் சம்பாட்டினை காண்க. கிழக்கு நிலச்சாலை, அதாவது பாத்தீங்கன்னா கிழக்கு நிலச்சாலை இந்த நிலச்சாலையோட ஈக்குவேஷன் கேட்கறாங்க. செகண்ட் ஒன் வடக்கு தெரு, அதாவது மாதிரி இந்த வடக்கு தெருவோட ஈக்குவேஷன் கேட்கறாங்க. தேர்ட் ஒன் குறுக்குச்சாலை, அதாவது இந்த குறுக்குச்சாலையோட ஈக்குவேஷன் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல. செகண்ட், குறுக்குச்சாலை கீழ்கண்டவற்றில் எந்த புள்ளியை சந்திக்கின்ற புள்ளியை காண்க. இந்த குறுக்குச்சாலை வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெரு. ஸோ இந்த வடக்கு தெரு இந்த லைன் வந்து எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. செகண்ட் கொஸ்டின், கிழக்கு நிலச்சாலை, அதே மாதிரி கிழக்கு நிலச்சாலை வந்து பாத்தீங்கன்னா இந்த குறுக்குச்சாலை வந்து எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ஸோ அந்த பாயிண்ட்டும் கேட்கறாங்க. அது இ பாயிண்ட், அதாவது என்னன்னா டி பாயிண்ட் என்ன இ பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தீர்வு. இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி கோட்டின் சாய்வில் போட்ட மொத்த டாபிக்ஸும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் போற ப்ராப்ளம் சொன்னோம்னா உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிழக்கு நிலச்சாலையானது C0,2 மற்றும் B7, என்ற புள்ளியை இணைக்கும் நேர்கோடாகும். ஸோ ஃபர்ஸ்ட் கிழக்கு சாலையோட சம்பாடு தான் கேட்டுக்கணும் நிலச்சாலையோட. இப்போ கிழக்கு நிலச்சாலையில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிங்கிற பாயிண்ட் ஆல்ரெடி அவங்களே டயக்ராம் கொடுத்து சிங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிங்கிற பாயிண்ட் 0,2, பிங்கிற பாயிண்ட் 7,2 ஏன்னா இணைக்கும் நேர்கோடு. ஸோ இப்போ 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த நேர்கோட சம்பாடு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். எனவே இருப்புள்ளி வடிவத்தை பயன்படுத்தி கிழக்கு நிலச்சாலையின் சமன்பாடு, அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, பிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு லைன்ல 2 பாயிண்ட் கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த லைனோட சமன்பாடு கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். இப்போ 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா சமன்பாடு கண்டுபிடிக்கிறது y-y1/y2 - y1 = x - x2 - x1. இந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி கண்டினியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 0,2 வந்து பாத்தீங்கன்னா x1 y1 b பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா x2 y2 எடுத்திருக்கோம். அப்போ என்ன ஆகும், y - y1 வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ y - 2. அப்போ y2 - y2 y2 ஸோ 2 - 2 = அதே மாதிரி x2 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா x - x1 வந்து பாத்தீங்கன்னா x1 0, x2 வந்து பாத்தீங்கன்னா 7. ஸோ அப்போ 7 - 0. இது சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா y - 2/0 = x/7. ஸோ இது இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆகும். அப்போ y - 2 = 0. அப்போ 2 இன்செட் பண்ணும்போது +2 ஆயிரும். அதனால y = 2. ஸோ இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராஃப் படி பார்த்தீங்கன்னா இந்த லைனை நம்ம பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவோம். இந்த லைன் எது மேலே போகுதுன்னா 2ங்கிற பாயிண்ட் மேலே போகுது. ஏன்னா இங்கே சியில் ஒயோட பாயிண்ட் 2, பியில் ஒயோட பாயிண்ட் 2. ஸோ அப்போ நம்ம அந்த ஆயச்சுக்கள்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே தெரியும். ஸோ இந்த y ஆக்சிஸ் மேலே போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு y = 2.
ஸோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த ஃபார்முலாவில் சிம்பிள் பண்ணும்போது இந்த வேல்யூ வருது. செகண்ட் கொஸ்டின், டி மற்றும் சி 0,2 என்ற புள்ளியில் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது. புள்ளி டியின் எக்ஸ் ஆயத்தளவு 0 ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிங்கிற பாயிண்ட்டும் இந்த சிங்கிற பாயிண்ட்டும் ஒரு ஆக்சிஸ்ல தான் இருக்குது. ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் ஆயத்தளவு 0. ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே சிலேயே 0 தான் இருக்கும், பட் டியிலே 0. ஏன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து ஆயத்தோட சம்பளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட 0 வேல்யூ எல்லா வேல்யூயும் 0 இருக்கு. ஏன்னா ஒய் ஆக்சிஸ் தான் வந்து வடக்கு தெரு. ஸோ அதோட சம்பளத்தை கண்டுபிடிக்கணும். ஆகவே வடக்கு தெருவில் எந்த புள்ளிக்கும் எக்ஸின் ஆயத்தளவு 0 ஆகும். இப்போ வடக்கு தெருவில் இருக்கிற எல்லா புள்ளிக்கும் எக்ஸோட வேல்யூ 0. என்ன ஆகும், வடக்கு தெருவின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு தெருவோட சமன்பாடு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அது ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லுமே வடக்கு தெருவோட சமன்பாடு. ஸோ தேர்ட் கொஸ்டின், குறுக்குச்சாலையின் சமன்பாட்டை காணுதல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுக்குச்சாலையோட சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சாலையோடது வட்ட வடிவ தோட்டத்தின் மையம் எம்மின் ஆயப்புள்ளி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வடிவமா தோட்டம் இருக்கு வேலை, அதோட ஆயப்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 7,7 கொடுத்துட்டாங்க. மற்றும் ஆயப்புள்ளி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு பாயிண்ட் வந்து 3,10 கொடுத்துட்டாங்க. எம்ஏயின் சாய்வு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறோம். இதனால இந்த லைனுக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும். நம்ம குறுக்கோடு சாலைக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும். இதுல மேல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட்டோ அந்த குறுக்குச்சாலையோட லைனோட சாய்வு தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த சாலையோட சமன்பாடு. இப்போ இந்த குறுக்குச்சாலையும் இந்த தோட்டத்தோட லைனும் வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலரா இருக்கு, அதாவது 90 டிகிரில இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கொடுத்து நமக்கு ஆல்ரெடி சாய்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால இப்போ இதோட சாய்வு எம்ஏயின் சாய்வு M1 ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 2 பாயிண்ட் கொடுத்தா சாய்வு கண்டுபிடிக்கணும். y2 - y1 x2 - x1. அப்போ இது ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ இதுல y2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்ங்கிற பாயிண்ட் ஏவாகவும் பிங்கிற பாயிண்ட் சியாவும் வச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகும், x1 y1 y2 y2. அதாவது இது x1 y1 இது x2 y2 எடுத்திருக்காங்க. அப்போ y2 வந்து பார்த்தீங்கன்னா 10 - 7. அதே மாதிரி x2 வந்து பார்த்தீங்கன்னா 3 - 7. ஸோ 3 - 7 எடுத்திருக்காங்க. சிம்பிள் பண்ணும்போது என்ன, -3/4. ஸோ அப்போ M1ஓட சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா குறுக்குச்சாலையானது எம்ஏக்கு செங்குத்தாக உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குறுக்குச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. நான் சொன்ன 90 டிகிரில. இப்போ எனக்கு குறுக்குச்சாலையின் சாய்வு M2. அப்போ இந்த சாய்வு M1 நம்ம எடுத்துட்டனால இந்த குறுக்குச்சாலை சாய்வு M2 வச்சுக்கோங்களேன். M1 × M2 = -1. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாய்வு மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ -1 வந்துச்சுன்னா செங்குத்தா இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த ரெண்டு லைனும் செங்குத்தா இருக்குன்னு நடக்கிற ரெண்டு லைனோட சாய்வு மல்டிபிள் பண்ணீங்கன்னா. இது ஆல்ரெடி அந்த செங்குத்துங்கிற டாபிக்ல பார்த்துருக்கோம். அதை டிஸ்பிளே கொடுப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம M1 கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கோட்டோட சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த கோட்டோட சாய்வு நமக்கு தெரியாது, குறுக்குச்சாலையோட சாய்வு. அப்போ என்ன ஆகும், நமக்கு ஃபார்முலா அப்படி M1 × M2 = -1. அதாவது ரெண்டு பர்பெண்டிகுலர் டயகிராம்ல கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது M1 × M2 போடும்போது -1 வரணும். நம்மளுக்கு M1 வேல்யூ தெரியும் -3/4. ஸோ -3/4 M2 தெரியாது = -1. ஸோ இது நமக்கு M2 கண்டுபிடிச்சிருமா. ஸோ therefore M2 = 4/3. அப்போ நம்ம இந்த குறுக்குச்சாலையோட ஒரு சாய்வு, அதாவது குறுக்குச்சாலை சாய்வு M2. ஸோ M2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ M2ங்கிற சாய்வு தெரியும். அதே மாதிரி இந்த சாய்வு மேலே ஏங்கிற ஒரு பாயிண்ட் 3,10 இருக்கு. இப்போ ஒரு குறுக்குச்சாலையானது சாய்வு M 4/3 மற்றும் A = 3,10 என்ற புள்ளியாக செல்கிறது. இப்போ ஒரு சாய்வும் ஒரு புள்ளியும் கொடுத்துட்டா நமக்கு அதுக்கு கூட சம்பளம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா y - y1 M × x - x1. ஸோ இந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா y1 x1 4/3. ஸோ y - y1 வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ குறுக்குச்சாலையின் சமன்பாடு y - y1ஓட வேல்யூ 10, m சாய்வு வந்து 4/3. ஸோ 4/3 x - x1 வேல்யூ 3. ஸோ இது சிம்பிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3y - 30 = 4x - 12. நம்ம என்ன ஒன்று 0 ஒரு சைடு கொண்டு வரணும். அப்போ இது சிம்பிள் பண்ணும்போது 4x - 3y + 18 = 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுக்குச்சாலையோட சமன்பாடு. ஸோ அவங்க குறுக்குச்சாலையோட சமன்பாடு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் 4x - 3y + 18 தான் இந்த குறுக்குச்சாலையோட சமன்பாடு. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், குறுக்குச்சாலை மற்றும் வடக்கு தெரு சாலை சந்திக்கும் புள்ளியை காண்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் குறுக்குச்சாலை, வடக்கு தெரு சாலைங்கிறது இதுதான். ஸோ இப்போ எனக்கு என்ன சிம்பிளா D பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க.
டி 0, k என்பது குறுக்குச்சாலின் மேலுள்ள புள்ளி ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் டிங்கிற பாயிண்ட் 0, k எடுத்தாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த டிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேல இருக்கு. அப்போ இதோட இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். அதனால தான் எக்ஸ் 0னும் கேயோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால கேன்னு எடுத்துக்கிட்டோம். x = 0, y = k என குறுக்குச்சாலை சமன்பாட்டில் பிரதியிட. ஸோ இப்போ இந்த லைனோட சமன்பாடு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு எங்களோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு 4x - 3y + 18. ஸோ இப்போ இந்த குறுக்குச்சாலை சமன்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு டிங்கிற பாயிண்ட் அதோட வழியாக தான் போகுது. அப்போ இருக்கும்போது அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். 0 - 3k + 18. ஏன்னா 4x எக்ஸோட வேல்யூ 0 4 × x 0 ஆகிடும். 40 - 3k + 18. இதுலேருந்து சிம்பிளை பண்ணும்போது k = 6 நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா d ஆனது 0,6 ஆகும். செகண்ட் கொஸ்டின், குறுக்குச்சாலை மற்றும் கிழக்குச்சாலை சந்திக்கும் புள்ளி. ஸோ குறுக்குச்சாலை மற்றும் கிழக்குச்சாலை, கிழக்குச்சாலை எது, குறுக்குச்சாலை எது? அப்போ இதை சந்திக்கும் புள்ளினா ஈங்கிற பாயிண்ட் தான். நாயப்புள்ளி. ஸோ இப்போ இதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கேயும் ஒய்யோட வேல்யூ 2, இங்கேயும் ஒய்யோட வேல்யூ 2, சிங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட். அப்போ ஈயோட பாயிண்ட்ல என்ன ஆகும், ஒய்யோட வேல்யூ 2 தான் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயப்புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தெரியாதனால Q, ஒய்யோட வேல்யூ நமக்கு 3, 2ன்னு எடுத்துட்டோம். ஏன்னா இதெல்லாமே அவங்க டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஒய்யோட வேல்யூ எடுத்திருக்கோம். x = q, y = 2 என குறுக்குச்சாலை சமன்பாட்டில் பிரதியிட. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈங்கிற பாயிண்ட் குறுக்குச்சாலை சமன்பாட்டில் தான் இருக்கு. ஸோ அந்த சமன்பாட்டில் இந்த கோஆர்டினேட்ஸை புல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு கோஆர்டினேட் தெரியலனா அது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதாவது எக்ஸோட வேல்யூ தெரிஞ்ச ஒய்யோட வேல்யூயும், ஒய்யோட வேல்யூ தெரிஞ்ச எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ தெரியாது. 4x - 3y + 18. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஓவராலாக நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4q, எக்ஸுங்கிறது q - 6 + 18 = 0. இதை சிம்பிளை பண்ணும்போது 4q = -4. ஸோ அப்போ 4 3 டைம்ஸ் வரும். இப்போ q = -3. ஏன் -3 வரும்னா 0, அதாவது ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடு தான் போகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபுல்லாக மைனஸ் தான் போகும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்ட் தான். q = -3ங்கிறது. அப்போ ஆகவே ஈன் என்ற புள்ளி -3,2. அதனால் குறுக்கு சாலையானது வடக்கு தெருவை d 0,6 என்ற புள்ளியிலும், அதாவது குறுக்கு சாலை டிங்கிற பாயிண்ட் வந்து 0,6லையும், கிழக்கு சாலை நிலச்சாலையை e -3,2. ஸோ இந்த ஈங்கிற பாயிண்ட் -3,2 என்ற புள்ளியிலும் சந்திக்கிறது. ஸோ இது அவங்க கேட்ட 2 புள்ளி அதை கண்டுபிடிச்சாச்சு. ஷெடியூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டின் சாய்வு சார்ந்த துணை தலைப்புகளில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன ஃபார்மாஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒவ்வொரு துணை தலைப்புக்கான டாப்பிக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த 1/1 டாப்பிக்கையும் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக பெட்டராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.